ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். இதுதான் நம்ம டீன் ஹெல்த்தி கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான அண்ட் ஈஸியான பீன்ஸ் பருப்பு உசிலி தாங்க. இது 2 மெத்தடில் செய்யலாம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு நான் 75 கிராம் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது 3ஐயும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை கொரகொரப்பாக அரைச்சி, ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி இட்லி பானையில் வடை மாதிரி தட்டி வேக வைங்க. இது வேகிற டைமில் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது இப்போ நம்ம எடுத்திருக்க 75 கிராம் கடலைப்பருப்புக்கு பீன்ஸ் ஒரு 200 கிராம் இல்லைனா 150 கிராம் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பீன்ஸ் கொஞ்சம் வேகணும். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு இதை நான் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டுருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வடை மாதிரி வெந்து வந்துடுச்சு இல்லையா? இதை நல்லா உதுத்துக்கோங்க கையில். நீங்கள் தண்ணி அளவாக வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உதுக்க வரும், இல்லாட்டி குழஞ்சி போயிடும், களி மாதிரி ஆயிரும். இப்போது பீன்ஸ் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த பருப்பை உதுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணியோட இந்த பீன்ஸ், இந்த பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகணும், கொஞ்சம் ட்ரை ஆகணும். பீன்ஸை நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும், அது நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்களா, 2ஆக உடையுது, நல்லா வெந்துருச்சு. இப்போது லாஸ்ட்டாக இதை நல்லா பெரட்டி இறக்க வேண்டியதான். ஒன்றோட ஒன்று சேர்ந்து வருங்க. இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய்ப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.